19ஆம் அதிகாரத்திலே நாம் என்ன பார்த்தோம், என்ன சத்தியத்தை அதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 20ஆம் அதிகாரத்தை என்ன செய்ய போகிறோம், சிந்திக்க போகிறோம். ஆயத்தம், தேவனுடைய வருகைக்கு நாம் எப்படி ஆயத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். வேறு என்ன பார்த்தோம்? வெரி குட். வெள்ளை குதிரை அப்படிங்கிறது என்ன? குதிரை கிடையாது, அது அர்த்தம் பரிசுத்தம். எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையில் வர்றாரோ அதுபோல் பரிசுத்தவான்களாகிய நாமும் என்ன செய்கிறோம், வெள்ளை குதிரை, அவரை போல நாம் வெள்ளை குதிரையை வர்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நாமும் கூட என்ன செய்கிறோம், பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம். அதை உருவகமாக சொல்லப்படுகிற வார்த்தை தான் இந்த வெள்ளை குதிரை என்று நாம் சிந்தித்தோம். வேறு என்ன பார்த்தோம்? மெல்லிய வஸ்திரம். மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினால் அவருக்கு கொடுக்கப்பட்ட உடை என்ன? மெல்லிய வஸ்திரம். அப்போ அதை குறித்து நம்ம என்ன சத்தியத்தை பார்த்தோம்? நம்முடைய கிரியைகளை பார்த்து தேவன் நம்மை ரட்சிக்கலை, உண்மைதான். தேவனுடைய கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கிருபையினால் மீட்கப்பட்டவர்களுடைய அடையாளம் என்னது? நற்கிரியைகள். அதுதான் தேவனுடைய அந்த நீதி என்கிற அந்த ஆடையை தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் வாடும்போதெல்லாம் நீங்கள் தேவனுடைய நீதியாகிய நற்கிரியைகள் என்ன செய்யணும். அதுவே நீங்கள் மீட்கப்பட்டதனுடைய அடையாளம் என்று நாம் என்ன செய்தோம், சிந்தித்தோம். நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிறாம தேவனுடைய கிருபையால் தான் மீட்கப்பட்டோம், அதனால நமக்கு நற்கிரியைகள் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிற விஷயங்கள்லாம் அது அரகோர சத்தியம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். 20ஆம் அதிகாரத்தை குறித்து நிறையா அன்றைக்கு இருந்த சபை பிதாக்களிலே நிறையா கருத்துக்கள் வித்தியாசப்பட்டது. ஒரு சில சபை பிதாக்கள் இதை விசுவாசித்தார்கள், ஒரு சில சபை பிதாக்கள் பார்த்தீங்கன்னா வேறொன்றை என்ன செஞ்சிருப்பாங்க, விசுவாசித்திருப்பாங்க. அப்படி இந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து அன்னைக்கு 2 விதமான நம்பிக்கைகள் இருந்துச்சு. 1000 வருட அரசாட்சி என்று இந்த 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா. அந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து அன்றைய சபை பிதாக்களிடத்தில் இருவேறு கருத்துக்கள் என்ன செய்தது, இருந்தது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் போன்றவர்கள், மார்டர் போன்றவர்கள், இரேனியஸ், தெர்த்தூலியன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு மெஜாரிட்டியாக சபைகள் விசுவாசிக்கிற அதே விசுவாசத்தை தான் அவர்களும் வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னா, லிட்ரலாக இந்த பூமியில் 1000 வருட அரசாட்சி இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2வது முறையாக இந்த பூமிக்கு வருகிற பொழுது பரிசுத்தவான்களோடு சேர்ந்து இந்த பூமியில் 1000 வருடம் என்ன செய்வோம், அரசாட்சி இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் சொன்ன மேலே இருந்த அந்த சபை பிதாக்கள் எல்லாம் விசுவாசித்தார்கள். இன்றைக்கும் பெரும்பாலான நபர்கள் அந்த விசுவாசத்தோடு தான் இருக்கிறாங்க. அதாவது லிட்ரலாக இந்த பூமியில் 1000 வருடம் கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்க, அரசாட்சி செய்வார்கள் என்று நம்பினார்கள். அதில் முக்கியமாக அகஸ்டிஸ் போன்ற அன்றைய சபை பிதாக்கள் அவர் வேறு விதமாக இதை விசுவாசித்தார். நல்லா கவனிக்கணும். அவருடைய விசுவாசம் என்னன்னா, அது ஆவிக்குரிய ரீதியாக எடுத்தார். இந்த 1000 வருட அரசாட்சி என்பது முதலாவது விசையாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அல்லவா. மனிதனாக மனுக்குலத்தினுடைய பாவத்துக்காக மரிக்கும்படி இயேசு கிறிஸ்து வந்தார் அல்லவா. சபை அதற்கப்புறம் தோற்றுவிக்கப்பட்டதல்லவா. அந்த சபையினுடைய முடிவு காலம் வரைக்கும், அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகை வரைக்கும் இருக்கிற காலகட்டம் தான் 1000 வருஷ அரசாட்சி. இன்னைக்கு சபை 1000 வருடம் என்ன செய்யுது, அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இந்த நம்பிக்கையில் இன்றைக்கும் சில குரூப் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய ரீதியாக இந்த 1000 வருடம் என்பது இப்போ 2000 வருஷம் ஆச்சு, அப்படி தானே. அவங்க 1000 வருஷம், அதாவது சபையினுடைய ஆயுள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் விசை சபையை தோற்றுவித்தார் அல்லவா, அதிலிருந்து இறுதி காலம் வரைக்கும் சபை ஆளுகை செய்கிறது அல்லவா. பிசாசின் ஆட்சி வந்த பிறகு பிசாசு ஆளுகை செய்வான். ஸோ அதற்கு முன்பாக வரைக்கும் சபை இன்னைக்கு ஆளுமை செய்கிறது. சபை சுவிசேஷத்தினுடைய வல்லமையின் மூலியமாக, தீவிரத்தின் மூலியமாக இன்றைக்கு சபை என்ன செய்யுது, நாடுகளிலே செயல்படுகிறது அல்லவா. இதை அவர் வைத்து ஆவிக்குரிய ரீதியாக 1000 வருஷ அரசாட்சி என்பது இதுதான், இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம்தான் 1000 வருஷ அரசாட்சி என்று நம்பினார்கள். அகஸ்டின் போன்றவர்கள் அப்படி நம்பினார். இன்றைக்கும் ஒரு சில கூட்டம் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் 1000 வருடம் என்பது லிட்ரலாக ஒரு குறிப்பிட்ட 1000 வருஷத்தை குறித்து எழுதலை, அது ஒரு பரிபூரணத்தை குறிக்கிற சொல் என்று சொல்லுகிறாங்க. எப்படி 7 என்பதை வெறும் 7 நம்பர் அல்ல, அது என்னது, பரிபூரணம் என்று பார்க்கிறோம் அல்லவா. அதுபோல் இந்த 1000 என்பது ஒரு பரிபூரணமான
காலத்தை குறிக்கிறது என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். ஏன்னா வேதாகமத்தில் இந்த எண்கள் வருஷங்கள் லிட்டலாக அது அந்த ஒரு வருஷமோ அல்லது ஒரு நாளையோ அல்லது அந்த 7 நாளையோ குறிப்பதில்லை. சில நேரங்களில் இந்த எண்கள் வந்து பரிபூரணத்தை குறிக்கிற சொல்லாகவும் என்ன செய்கிறது இருக்கிறது. இப்போ நம்ம வேதத்தில் ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை பேரிலே அழகுள்ளவர் சிறந்தவர் என்ற வசனம் இருக்கிறது? 14,000களில் சிறந்தவர். 14,000 என்றால் என்ன அர்த்தம்? 14,000. அதில் அவர் சிறந்தவர். சரி, வெறும் 14,000 தான் இயேசு சிறந்தவரா? 16,000 தான் இயேசு சிறந்தவரா? இல்லை, அப்படித்தானே? அது மாதிரி சாலமன் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை நான் கண்டேன், ஆனால் 1000 பேருக்குள்ள ஒரு ஸ்திரியை நான் என்ன செய்யலை, பார்க்கலை. அது வேற ஒரு அர்த்தத்தை வெளிப்படுத்தும்படியாக அவர் என்ன செய்கிறாரு, பேசுகிறார். அப்போ 1000 பேருக்குள்ள அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரா அப்படின்னு இல்லை, ஒரு பரிபூரணத்தை குறிக்கும்படியாக தான் சாலமோனும் அந்த வார்த்தை என்ன செய்கிறாரு, பயன்படுத்துகிறார். அதுபோல 16,000 இயேசு சிறந்தவர் என்று சொல்லும்போது அந்த நம்பரை குறித்து அவர் சொல்லலை, பரிபூரணமாக அனைத்து நபர்களுக்குள்ளேயுமே இயேசு சிறந்தவர் என்பதை சொல்லக்கூடியதான் அந்த வார்த்தை. உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனை விடவும் இயேசு சிறந்தவர் என்பதை சொல்லக்கூடிய ஒரு சொல்லு தான் அது. அது வந்து ஒரு பரிபூரணத்தை குறிக்க சொல். ஆவிக்குரிய ரீதியாக வேதாகமத்தில் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்மால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. அப்போ இந்த 1000 வருஷம் என்பது லிட்டரலாக வெறும் 1000 வருஷத்தை குறிக்கல, அது ஒரு பரிபூர்ணமான ஆண்டை குறிக்கிறது. பரிபூர்ணமான சபை இந்த பூமியிலே கிறிஸ்துவின் மூலியமாக இன்றைக்கு அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்புகிற ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்க, இருக்கிறார்கள். இப்படி பல இப்படி நிறையா விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நிறையா நம்பிக்கைகள், இருவேறு நம்பிக்கைகள் இருக்கிற விஷயத்தை நம்மால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. அதுபோல் நம்ம ஏற்கனவே சிந்தித்தோம், ரகசிய வருகை இருக்கிறதா இல்லையா? இல்லை, இரண்டாவதாக ஆண்டவர் ஒரே விஷயம் வரப்போகிறாரு, சபையும் அந்த உபத்திரவ காலத்துக்குள்ளாக கடந்து போய் தான் என்ன செய்ய போகிறது, நம்ம எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இதுவும் 2 விதமான நம்பிக்கை. ஒரு சில குரூப் என்ன செய்கிறாங்க, ரகசிய வருகை இருக்கிறது, உபத்திரவ காலத்துக்கு முன்பாக சபை திடீரென்று என்ன செய்யப்பட போகிறது, ஆண்டவர் வந்து எடுத்துக்கொள்ள போகிறார், எடுத்துக்கொண்ட பிறகுதான் உபத்திரவ காலம் வரப்போகிறது, அதாவது அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி வரப்போகிறது. அதுக்கப்புறம் அந்த உபத்திரவ காலத்துக்குள்ள சில கூட்டம் ஆண்டவராகிய இயேசு விசுவாசிக்க போகுது புதுசாக. அந்த உபத்திரவ காலத்துக்குள்ளே ஏன்னா டெய்லியுமே ரசிக்கப்பட்டுக்கிட்டே வர்றாங்க பார்த்தீங்களா, டெய்லியுமே ரட்சிப்பு என்ன செய்யுது, நடந்து கொண்டு தான் வருகிற இந்த உலகத்தில். இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில் சில நூற்றுக்கணக்கான நபர்கள் உலகத்திலே அல்லது ஒரு 1000கணக்கான நபர்கள் இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கொண்டு தான் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? அப்போ சபை எடுத்துக்கொண்ட பிறகும் கூட அந்த உபத்திரவ கால ஆரம்பத்திலையும் கூட அநேக ஜனங்கள் என்ன செய்வாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க போகிறாங்க. அந்த கூட்டம் வைராக்கியமாக இருந்து இரத்த சாட்சியாக என்ன செய்ய போகிறாங்க, மரிக்க போகிறாங்க. அந்த இடைப்பட்ட காலத்தில் இஸ்ரவேல் நாட்டிலையும் கூட 1,44,000 பேர் என்ன செய்ய போகிறாங்க, அந்த உபத்திரவ காலத்திலும் கூட விசுவாசத்தை காத்துக்கொள்ள போகிறாங்க அப்படின்னு விளக்கப்படுத்தி ரகசிய வருகை என்பது இருக்கிறது என்பதை நம்புகிற மக்கள் இருக்கிறாங்க சரித்திரத்தில். அதுக்கப்புறம் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, சபையும் கூட உபத்திரவ காலத்துக்குள்ளே கடந்து போய் தான் என்ன செய்ய போகுது, மீட்கப்பட போகிறது என்று நம்புகிற நம்பிக்கையாளர்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படி நிறைய நம்பிக்கைகள் என்ன செய்கிறது, இருக்கிறது. இப்படி இருவேறு நம்பிக்கைகள் இருக்கிறது. இதெல்லாம் தவறா? நான் இதை ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி இருந்தது. தேவனுடைய கிருபையிலே அந்த கேள்வியை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சரியாக விளக்கப்படுத்தியும் காண்பித்தார், அதையும் சிந்திக்க எனக்கு உதவி செய்தார். நான் இவைகளை வாசிக்கும்போது நான் ரொம்ப மனதளவில் ஒரு பெரிய கேள்வி எனக்கு ஏற்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, ஆவியானவர் ஒருவர், ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் என்ன செய்கிறாரு, வழி நடத்துகிறார், உண்மையை நமக்கு புரிய வைக்கிறார். அப்படி இருக்க ஏன் சபை பிதாக்களுடைய காலத்திலேயே 2 கருத்துக்கள் இருக்கிறது? ஏன் ஒரு சிலர் 1000 வருஷ அரசாட்சி லிட்டரலாக அந்த பூமியில் நடக்கும் அப்படின்னு விசுவாசிக்கிற சில பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. 1000 வருஷ அரசாட்சிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க, இப்போ லிட்டரலாக இன்றைக்கி சபை இருக்குது, இப்போ வாழ்கிறோம் பார்த்தீங்களா, இந்த காலம் தான் 1000 வருஷ அரசாட்சி காலம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையிலிருந்து இப்போது வரைக்கும் இருக்கிற காலம் தான் அந்த 1000 வருஷ காலம். ஆவிக்குரிய ரீதியாக அதைத்தான் வெளிப்படுத்துது அப்படின்னு நம்புகிற சிலர் இருந்தாங்க.
அப்போ நான் யோசிக்கும் போது அப்போ ஆவியானவருடைய இருப்பு எங்கே என்ற ஒரு கேள்வி வந்துச்சு. இப்போ நானே இருக்கிற ஒரு போதகனாக இருக்கிறேன். நல்ல போதகர்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறது தான் செய்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே சரியாக சிந்திக்கிறோமா? ஒரே விஷயத்தில் எங்களுடைய விசுவாசம் பார்வை இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை. சில விஷயங்களில் நாங்கள் இன்னும் வளர்ந்து வருகிறோம். இப்போது இருக்கிற சில நம்பிக்கைகள் பின்பாக மாறுபட நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படித்தானே? நிறைய விஷயங்களை நாம் குறைவுள்ளவர்களாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். ஏன் இது? ஆவியானவர் ஒருவேளை இருந்து நமக்குள்ளே செயல்பட்டால் ஒரே ஒன்றில் தான் நாம் விசுவாசம் வைப்போம். 1000 வருஷ அரசாட்சி காலம் லிட்டரலாக இந்த பூமியில் இருக்கும், இனிதான் வரப்போகுது அப்படின்னா அந்த ஒரே நம்பிக்கையில் தான் எல்லாரும் இருக்கணும். இல்லை 1000 வருஷ அரசாட்சி காலம் என்பது இப்போது நடந்திருக்கிற காலம் தான் அப்படின்னா அதே ஒரே விசுவாசத்தோடு இருக்கணும். ஆவியானவர் அப்படி கைட் பண்ணால் அப்படி தான் இருக்கணும். ரகசிய வருகை உண்டா இல்லையா, சபை உபத்திரவ காலத்துக்குள்ள போகுமா இல்லையா அப்படிங்கிறது ஒரே மாதிரி நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா எல்லாருமே தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோம். எல்லாருமே உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிறோம். நானும் கூட என்னுடைய போதனைகள் அனைத்தும் எந்த ஒரு விகற்பம் இல்லாமல் உண்மையான விஷயங்களை போதிக்க வேண்டும் என்பதுதான் போதிக்கிறேன். இருந்தாலும் நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி என்ன செய்கிறது, எழுகிறது. ஏன்னா அநேக சபை பிதாக்களுடைய காலத்திலும் கூட மாறுபட்ட விசுவாசம் கொண்ட கிரியைகளை நான் பார்க்கும் பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம், இங்கே ஆவியானுடைய இருப்பு எங்கே என்ற ஒரு கேள்வி. ஒருவேளை ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? ஏன்னா நிறையா விஷயத்தில் நம்ம ஒன்றுபடுறதில்லை, அப்படி தானே? இன்றைக்கே பார்க்குறோம், எத்தனையோ சபை பிதாக்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நிறையா வேறுபட்ட கருத்துக்கள் அவங்களுக்குள்ளே இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. ஏன் பைபிள்லையே எல்லாமே ஒரு மனமாக இருந்தாங்களா விசுவாசிகள்? அன்னைக்கு பரிசுத்தவான்கள் எல்லாம் ஒரே மனமாக இருந்தார்களா? இல்லை அவர்களுக்குள்ளும் என்ன செய்யப்பட்டுச்சு? அன்றைய சபை சரித்திர காலத்திலும் கூட வேறுபட்ட சில கருத்துக்கள் அவர்களுக்குள்ளும் இருந்துச்சு தான். அதை நம்ம முழுமையாக வேதாகமத்தை பார்க்கும்போது ஒவ்வொருக்குள்ளும் சில விசுவாசங்கள் இருந்தது உண்மைதான். அப்போ இதையெல்லாம் நான் வச்சு பார்க்கும்போது எங்கே ஆவியானுடைய இருப்பு என்கிற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே வந்துச்சு. ரொம்ப நேரம் இதை போட்டு ஆண்டவரே எனக்கு இதை கொஞ்சம் விளக்குங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு சத்தியம் வெளிப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, ஆண்டவர் உண்மையாகவே சத்தியத்தின் மையத்தை எல்லாருக்கும் ஒரே விதமாக விளக்கிவிட்டார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன? ஆண்டவர் இந்த பூமிக்கு மனிதனாய் பிறந்தார். அவர் மனுக்குலத்தினுடைய பாவத்துக்காக மரித்தார். அதை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான். அப்படி ரட்சிக்கப்பட்டவனுக்கு நித்திய ஜீவன். இந்த சத்தியம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சத்தியம் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கும் ஒரே சத்தியம்தான். நீங்கள் இதில் ஏதாவது மாறுபடுறீங்களா? கடவுள் மனிதனாக வரவில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு கிறிஸ்தவன் சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டான். கடவுள் நிச்சயமாக உலகத்தில் என்ன செய்தார்? மனிதனாக வந்தார். அவர் மனிதனாக வந்து மனுக்குலத்தினுடைய பாவத்துக்காக மரித்தார் என்பதை எல்லா கிறிஸ்தவர்களும் விசுவாசிப்பார்கள். அப்படித்தானே? அதை விசுவாசிக்காத ஒருவரை கிறிஸ்தவர் என்றே நாம் என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். சரி, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு மாத்திரம்தான் ரட்சிப்பு. இது எல்லா கிறிஸ்தவர்களும் பொதுதானே? எல்லாரும் இந்த ஒரே சத்தியத்தை தான் இருப்போம். அப்படி இயேசுநாதரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு, அப்படி ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நித்திய ஜீவன். இதிலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரே நிலையில் தான் இருப்போம். இந்த விசுவாசம் மாறவே மாறாது. இதுதான் அடிப்படை சத்தியம், அடிப்படை விசுவாசம். இது எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்குது. ஆனால் சில விஷயங்களிலே விசுவாச மாறுபாடுகள் இருக்கிறது. அப்போ நல்லா கவனிங்க, ஆவியானவர் நமக்கு தேவையான அந்த முக்கியமான கரு சத்தியத்தை எல்லாருக்குள்ளேயும் ஒரே விதமாக கொடுத்து விட்டார். அது அடிப்படையான ஒரு மைய விசுவாசம். அதிலிருந்து நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆவியானவர் சரியாக நமக்குள் இருந்து அதை என்ன செய்கிறாரு? நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் மற்ற காரியத்தில் எல்லாம் நம்முடைய சுய ஆராய்ச்சிக்கு ஆவியானவர் விட்டுவிட்டார். நாம் டெய்லியும் ஆண்டவரை அறிகிற அறிவில் என்ன செய்யணும்? வளர வேண்டும். அந்த வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே வருவோம். இது விசுவாச வளர்ச்சி. இந்த விசுவாச வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம கருத்தில் ஆவியானவர் விட்டு விட்டார். அதனால தான் சில விஷயங்களை நம்ம ஆராயிறோம். இன்னைக்கு ஒருவேளை இதை நம்புவோம், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சத்தியங்கள் அதிகமாக புரியும் போது வேறொரு விஷயத்தை நம்பி பூரணத்துக்குள்ளாக கடந்து போகும். இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் எவ்வளவோ பிரிவுகள் இருக்கு. அப்போ ஆவியானவர் இருப்பு எங்கே என்ற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். கவலைப்படாதீங்க, ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கங்க. உண்மையான மைய சத்தியத்தை எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் ஆவியானவர் பொதுவாக நமக்குள்ளே கொடுத்து விட்டார்.
அது ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நமக்குள்ள என்ன செய்கிறது? உறுதிப்படுத்துகிறது. அந்த ஆவியானவர் நமக்குள்ளே தெய்வீக குணமாகிய அன்பை கொடுத்திருக்கிறார், கருணையை கொடுத்திருக்கிறார், அப்புறம் இச்சையடக்கத்தை. இதெல்லாம் பொதுவான ஒரு சத்தியம். எல்லா கிறிஸ்தவர்களும் ஆண்டவர் எனக்குள்ள இருந்தா இந்த குணாதிசயங்கள்லாம் நமக்குள்ள நாளுக்கு நாள் வளர்ந்து வரும். இது இயல்பு. அதுதான் ஆவியானவருடைய இருப்பின் அடையாளம். ஆனால் மற்ற காரியத்தை எல்லாம் நாம் அறிந்து வளர வேண்டும் என்கிற விஷயத்துக்குள்ளாக ஆவியானவர் நம்ம கையில் கொடுத்துட்டாரு. முற்றில் மூலியமாக எல்லாத்தையுமே ஆவியானவர் கண்ட்ரோல் எடுக்கல. நம்மளை அடிமை மாறி ஒரு ரோபோ மாறி ஆவியானவர் என்ன செய்யலை? நம்ம அவர் கண்ட்ரோல் பண்ணலை. நம்ம சுய காரியத்துக்கு நம்மை விட்டு கொடுத்திருக்கிறார். நாம் ஆராய வேண்டும், நாம் தேட வேண்டும், தேடி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொன்றையும் விசுவாசித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தில் விட்டிருக்கிறார். அதனால தான் நல்லா கவனிங்க, இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு. இந்த சத்தியத்தில் மாறுபடவே மாறாது. ஆனால் மற்ற காரியங்களிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு கருத்து இருந்தாலும் பரலோகம் வரைக்கும் உங்களுக்கு தடையாக அது இருக்க போவது இல்லை. ஒருவேளை நீங்கள் ரகசிய வருகை நம்பலை அப்படிங்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பரலோகத்துக்கு விடுவாரா விட மாட்டாரா? நிச்சயமாக பரலோகத்துக்கு விடுவார். நீங்கள் ரகசிய வருகையை நம்புகிற ஒரு மனிதராக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு பரலோகம். ஒருவேளை ரகசிய வருகை நீங்கள் நம்பாமல் இருக்கலாம். உபத்திரவ காலத்துக்குள்ள சபை போய்தாயா ஆண்டவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவோங்கிற ஒரு நம்பிக்கைக்குள்ள இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு என்ன இருக்குது? பரலோகம் இருக்கிறது. நீ இந்த நம்பினா தான் பரலோகம், அதை நம்பினா தான், அப்படி இயேசு சொல்லலை. இயேசுவை நம்பினா பரலோகம், அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து காட்டுகிற வழியிலே இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ்ந்தா உங்களுக்கு பரலோகம், நீதியை நடப்பித்தா உங்களுக்கு பரலோகம், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தா உங்களுக்கு பரலோகம். இதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் மற்ற விஷயங்களை நீங்கள் இப்படி நம்பினாலும் சரி, அப்படி நம்பினாலும் சரி, அது நீங்கள் பரலோகம் போகிறதுக்கு எந்த தடையும் என்ன செய்யாது? கொடுக்காது. 1000 வருஷம் அரசாட்சி இந்த பூமியில் லிட்டரலாக இருக்கும் அப்படி நீங்கள் நம்புறீங்களா? நிச்சயமாக உங்களுக்கு பரலோகம் இருக்கும். ஒருவேளை நீங்கள் நம்பலையா? அப்படி உங்களுக்கு நிச்சயமாக பரலோகம் இருக்கும். இல்லை நீ 1000 வருஷம் அரசாட்சியை நம்பவில்லை, அதனால் உள்ள நுழையாத அப்படின்னு ஆண்டவர் கேட்டு வாசலை நிற்க மாட்டார். ஏன் அப்படின்னா சிலர் இதை ஆவிக்குரிய ரீதியாக எடுத்து விளக்கப்படுத்துகிறது உண்டு, சிலர் லிட்டரலாக எடுத்து விளக்கப்படுத்துகிறது உண்டு. எல்லாருமே தேவனுக்காக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் தான். எல்லாருமே கர்த்தருக்காக பிரயாசப்பட்டவர்கள் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்காக வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் இவர்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது சில காரியங்கள், இவர்களுக்கு சில விஷயங்கள் இப்படித்தான் அப்படின்னு நம்புறாங்க, சிலர் இது இப்படித்தான் அப்படின்னு நம்புறாங்க. இதை வச்சு கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? நீ பரலோகம் வரலாம், நீ பரலோகம் அப்படின்லாம் வைக்க மாட்டார். 1000 வருஷம் அரசாட்சி நம்பினா தாண்டா பரலோகம், இல்லைன்னா இல்லை அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? ஒருபோதும் சொல்ல மாட்டார் என்பதை புரிந்து கொள்ளு. இன்னைக்கு நிறைய நம்பிக்கைகள் இருக்குது. ஏன் ஒரு போர் வந்துருச்சுன்னா கூட உடனே ஆண்டோடைய வருகை வந்துருச்சுன்னு நம்புறவங்க இருக்கிறாங்க. ஆதார் கார்டு வந்துருச்சுன்னா போதும், ஆதார் கார்டு வந்தவொன்னே ஒரு கூட்டம் எழுமுனுச்சு, பாரு முத்திரை வந்துருச்சு அப்படின்னு எழுமுறவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. இதையெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு உனக்கெல்லாம் பரலோகம் கிடையாது அப்படின்னு என்ன செய்ய மாட்டார்? நாம் உன்னை தெளிவுபடுத்துகிறோம். நீ ஆதார் கார்டை பார்த்தும் பயப்பட வேணாம், எந்த கார்டை பார்த்தும் பயப்பட வேணாம். முத்திரை என்பது வேறொரு காரியம் அப்படின்னு நம்ம விளக்கப்படுத்துகிறோம். ஒரு சிலர் அந்த ஒரு ஆழமான சத்தியத்துக்குள்ளே போகாமல் மேலோட்டமாக பயந்துக்கிட்டு முத்திரை அப்படி இப்படின்னு பயந்துக்கிட்டுலாம் இருப்பாங்க. ஆனால் அவர்களும் யாருக்காக தான் வாழ்கிறாங்க? கர்த்தருக்காகத்தான் வாழுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை இன்னும் இன்னும் ஆவலாய் ஆராய்ந்து பரிபூரணமான சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதிலே முனைப்பாக இருக்கணும். ஒருவேளை சிலர் சில விஷயங்களில் வளராதபடி காணப்பட்டாலும் அதனால் அவங்க பரலோகம் போவதற்கு தடை என்று நம்ம என்ன செய்ய முடியாது? சொல்லவே முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா சிலருக்கு வாழ்நாள் நிறைய இருந்துச்சுன்னா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிற நாட்களும் கிடைக்கும். ஒரு பரிபூரணமான ஆராய்ச்சிக்குள்ளே கடந்து போய் ஒரு சத்தியத்தை கண்டடைய முடியும். நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காம நிறைய பேர் போயிருக்குது. அடிப்படையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாச உடனே எத்தனை பேர் மரிக்கிறாங்க, எத்தனை பேர் சுகவீனமாக போகிறாங்க, எவ்வளோ காரியம் நடக்குது. அப்போ ஆண்டவர் நீ என்னை சரியா அறியலை, நீ அதை விசுவாசிக்கல இதை விசுவாசிக்கல அதனால் உள்ளே வர முடியாது அப்படின்னு என்ன பண்ண மாட்டார்? சொல்ல மாட்டார். இயேசுவை ஏற்றுக்கொள்றதா இங்கே முக்கியம். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தேன். ஞானஸ்தானத்தில் தெளிப்பு ஞானஸ்தானம் பெற்றா பரலோகம் போவீங்களா, மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றா பரலோகம் போவீங்களா, ஞானஸ்தானம் என்பது கட்டாயம் 100%, இதெல்லாம் உங்களுக்கு நான் எடுத்திருக்கிறேன். ஞானஸ்தானம் தேவையா? நிச்சயமாக தேவை. எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கணும். அந்த சத்தியம் முக்கியமான சத்தியம், அதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஆனால் சில சூழ்நிலைகளிலே
சிலர் ஞானஸ்நானம் பெறாமல் கிறிஸ்துவை விசுவாசித்து என்ன செய்ய முடியும்? பரலோகம் போக முடியும். ஒரு சிலர் தெளிப்பு ஞானஸ்நானம் மட்டும் பெற்றுக்கலாம், ஆனால் கர்த்தரை உண்மையாக விசுவாசித்து கர்த்தருக்காக வாழலாம். அவங்க மூழ்கி ஞானஸ்நானம் பெறும் அந்த அளவுக்கு போக முடியாதபடி மரிச்சிருக்கலாம். அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் உள்ள விடுவாரா மாட்டாரா? நிச்சயமாக என்ன செய்வார்? கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருக்காக அவர் வாழ்ந்திருக்கிற பட்சத்தில் வா மகனேன்னு கட்டி அணைத்து பரலோகத்தில் என்ன செய்வார்? கொண்டு போவார். இதை நம்ம தெளிவாக இருக்கணும். ஆண்டவர் இதிலெல்லாம் முடிச்சுட்டு முடக்கடி பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டார். சிலர் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்களே வாழ்க்கை சரியில்லாத கொஸ்டின் நிறையா இருக்குது. கர்த்தருக்காக வாழாமல் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து அயோக்கியத்தனங்களை செய்து கொண்டிருக்கிற மக்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ இங்கே மூழ்கி ஞானஸ்நானமா தெளிப்பு ஞானஸ்நானமா கேட்டால் மூழ்கி ஞானஸ்நானம் தான் உண்மை சத்தியத்தின் அடிப்படையில். ஆனால் சில இடங்களிலே சில சூழ்நிலைகளிலே அவைகளை நாம் கடினமாக என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது. ஆண்டவர் அதில் கொஞ்சம் லூஸ் பண்ணுறாரு. கல்லன் எப்படி ஞானஸ்நானம் பெறாமி என்ன பண்ணிட்டான்? அந்த இரண்டாவது கல்லன் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போதே இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதேசியில் இருப்பா என்று கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? எடுத்துட்டு போயிட்டாரு. நிறையா தெளிப்பு ஞானஸ்நானம் பெற்ற சில நபர்கள் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்தவர்களும் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இதிலெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் ஒரு பரிபூர்ணமான சத்தியத்தின் அடிப்படையில் நிச்சயமாக நாம் போதிக்கிற விஷயம் என்னென்னா மூழ்கி ஞானஸ்நானம் தான். நம்ம எல்லாரும் மூழ்கி ஞானஸ்நானம் தான் எடுக்கணும், மூழ்கி ஞானஸ்நானம் தான் கொடுக்கணுங்கிறது ஒரு உண்மையான சத்தியம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் இதை நம்ம என்ன செய்யக்கூடாது? ரொம்ப கடினமான சட்டத்திட்டமாக கொண்டு வந்துடக்கூடாது. இவைகள் எல்லாம் கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. யார் பரலோகம் போவா போக மாட்டாங்கிறத யார் தீர்மானிக்கணும்? கர்த்தர் தீர்மானிப்பார். பாவத்தில் இருக்கிறவன் நிச்சயமாக பரலோகம் போக மாட்டான்னு நம்ம என்ன செய்யலாம்? போதிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவன் பரலோகம் போக மாட்டான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம்? தாராளமாக போதிக்கலாம். ஆனால் சில காரியங்கள், சில விசுவாச காரியங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இவங்க தான் போவாங்க இவங்க போக மாட்டாங்க அப்படின்னு என்ன செய்ய முடியாது? காலத்துக்கு முன்பாக தீர்ப்பு செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரைட், ஓகே. கள்ள உபதேசம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். சில நேரங்களில் நாம் நம்புகிற நம்பிக்கை தவறான நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் அந்த தவறான நம்பிக்கையை ஒருவர் சுட்டி காட்டி ஒரு பரிபூர்ணமான சத்தியத்தை சொல்லும்போது நாம் வேத வாக்கியங்களை வச்சு ஆராய்ஞ்சு பார்க்கணும். அந்த தவறான உபதேசத்துக்குள்ளாக என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது என்பது உண்மைதான். அதுக்காண்டி இது கள்ள உபதேசம், இது தவறான நம்பிக்கைங்கிறதுல சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறேன். கள்ள உபதேசம் எது, சில தவறான நம்பிக்கைகள் எது அப்படின்னு. தவறான நம்பிக்கைகளை பின்னாட்கள் அவங்க வளர வளர மாற்றிக்கிடுவாங்க. கள்ள உபதேசங்கிறத அவங்க மாற்றிக்கொள்ளவே மாட்டார்கள். அவங்க அநேகரை வஞ்சித்து கொண்டே என்ன செய்வாங்க? இருப்பார்கள். கள்ள உபதேசம் என்றால் என்ன? இன்றைக்கி நிறையா இருக்காங்க. ஒன்லி எகோவா அப்படிங்கிற குரூப். அந்த எகோவா குரூப் என்ன செய்கிறாங்க? பிதா தான் தேவன், இயேசு கிறிஸ்து என்ன இல்லை, கடவுள் கிடையாது. அவர் சாதாரண ஒரு நபர், அவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், அல்லது அவர் ஒரு தேவ தூதன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வசனத்தின் அடிப்படையில் தவறா சரியா? நல்லா தெரியுது இது ஒரு கள்ள உபதேசம் அப்படின்ட்டு. அவங்க ஏதோ ஒரு மயக்கத்தில் ஏதோ ஒன்றை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு உபதேசம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியுது. இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, பிதா கடவுள் கிடையாது, பிதா தான் இயேசு, இயேசு தான் பிதா, இவர் தான் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு போதிப்பாங்க. இது கள்ள உபதேசமா இல்லையா? அப்போ நல்லா வேதத்திலே தெளிவுபடுத்தப்பட்ட ஒன்றை, வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்ட ஒன்றை தவறாக போதிப்பதுதான் கள்ள உபதேசம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாண விதிகளை எல்லாம் யாரெல்லாம் உள்ளே கொண்டு வர்றாங்களோ அது கள்ள உபதேசம். ஏன் கள்ள உபதேசம்? வேதம் தெளிவாக சொல்கிறது, பழையவைகளை தேவன் ஒழிய பண்ணினார், புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு என்ன செய்து விட்டார்? வந்து விட்டார். பழைய பிரமாணத்திற்கு நாம் மரித்து விட்டோம், இப்பொழுது புதிய உடன்பாட்டுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? வந்துட்டோம். இப்போ நம்ம பழைய உடன்படிக்கையில் அவர்கள் செய்த விருத்த சேதனம் தேவையில்லை, ஓய்வினால் தேவையில்லை, சடங்காச்சாரங்கள் தேவையில்லை, பண்டிகை முறைமைகள் தேவையில்லை, பலி முறைமைகள் தேவையில்லை, காணிக்கை முறைமைகள் தேவையில்லை. இதையெல்லாம் நம்ம பட்டியல் போடுறோம். இதெல்லாம் பழைய உடன்படிக்கைக்குரிய விஷயம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி இயேசு கிறிஸ்துனுடைய நிழலாட்டமாக காண்பிக்கப்பட்ட காரியங்கள் என்பதெல்லாம் நம்ம தெளிவாக இருக்கிறோம். அப்போ இவைகளை எந்த சபை, எந்த போதக சபையில் கொண்டு வந்து போதிக்கிறானோ அது கள்ள உபதேசம். இதில் நம்ம தெளிவாக இருக்கணும். அது மாதிரி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இவர்கள் மூவரும் ஒரே கடவுளாக என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. ஆனால் நபர்களிலே தனித்தனி நபர்கள். இவர்கள் தனித்தனி நபர்கள். கடவுள் என்று வரும்பொழுது
ஒரே தேவனாக என்ன செய்யறாங்க, இதை வேதம் தெளிவுபடுத்துது. அப்ப கள்ள போதனை என்ன அப்படிங்கிறதையும் சில தவறான நம்பிக்கைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம். ஆமா, கிருபையின் உபதேசம் என்பது பைபிளில் சொல்லப்பட்ட உபதேசம் தான். ஆனால் மிகைப்படுத்தின கிருபையின் உபதேசம் தான் தப்பு. கிருபையின் உபதேசம் என்ன தெரியுமா? என் நீதினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தினால தான் ரட்சிப்பு. இதுதான் கிருபையின் உபதேசம். கிருபையின் உபதேசம் சரி. ஆனால் மிகைப்படுத்தின கிருபையின் உபதேசம் என்ன தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் என்ன பாவம் செஞ்சாலும் நான் ரட்சிப்பை இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். பார்த்தீங்களா? அதுதான் மிகைப்படுத்தின கிருபை. ஆமாம், கிருபையின் உபதேசத்தை தான் பவுல் பண்ணது. பவுல் பண்ணது அப்போஸ்தலர்கள் பண்ணலாம் கிருபையின் உபதேசம். ஆனால் மிகைப்படுத்தின கிருபையின் உபதேசம் தப்பு. பாருங்க, ஒரு சின்ன நுணுக்கம், அவ்வளோதான். எது தப்பு எது சரிங்கிறத நம்ம வந்து சரியாக அனலைஸ் பண்ணணும். கிருபையின் உபதேசம் சரி, மிகைப்படுத்தின கிருபையின் உபதேசம் தப்பு. இப்போ கர்த்தர் எனக்கு ஒரு காரை கொடுப்பார் என்பது விசுவாசம், அது தப்பே கிடையாது. ஆனால் எனக்கு காரு வரும் காரு வரும் காரு வரும்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது வந்து தப்பு அப்படிங்கிறோம். கர்த்தர் எனக்கு காரை கொடுப்பாரு, கர்த்தர் எனக்கு வீடை கொடுப்பாருங்கிறது விசுவாசம், அது தப்பு கிடையாது. ஆனால் அது எங்கே மிகைப்படுத்தி போகுதுன்னா, உட்காந்துக்கிட்டு நான் சப்பானி மாதிரி உட்காந்துக்கிடுவேன், அதை நான் அப்படி கேட்டுக்கிட்டே மந்திரம் சொல்லு மாதிரி உச்சரிச்சுட்டே வந்தால் கிடச்சிடும் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அந்த உபதேசம் அங்கே தப்பாக முடியுதாங்க. புரியுதுங்களா? கர்த்தர் உங்களுக்கு வீட்டை கொடுப்பார் சகோதரி, விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரு சகோதரா, விசுவாசிங்க அப்படின்னு சொல்கிறது விசுவாசம். ஆனால் என்ன சொல்கிறதுனா, அதை மந்திரம் சொல்லு மாதிரி உச்சரிச்சுக்கிட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அங்கே தான் அங்கே தப்பு நடக்குதுங்கிறேன். ஸோ இதை சொல்லி மக்களுக்கு வஞ்சிக்கிறவர்கள் நிச்சயமாக பரலோகம் போவது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதை ஏமாற்றப்பட்ட ஜனங்கள் அப்படிங்கிறத குறித்து கர்த்தர் தான் அதை என்ன செய்யணும், நீதி செய்யணும். அவங்களுடைய கிரியைகளை பார்ப்பார். சிலர் வந்து பின்னால் அவங்க ரசிக்கப்படலாம், பின்னாட்களில் ஒரு 10 வருஷமாக அங்கேயே கடந்துட்டு 11ஆவது வருஷம் ரசிக்கப்பட்டு வருவாங்க. அதாவது சரியான சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. நம்ம ஒருத்தர் வந்து டக்குன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியாது. இவர் வந்து ஒரு 10 வருஷமாக அந்த தவறான உபதேசத்தில் இருக்கார், 11ஆவது வருஷம் அவர் மனம் திரும்பி வரலாம். எத்தனை பேர் மனம் திரும்பி வந்திருக்காங்க தெரியுமா? எத்தனையோ நபர்கள் வந்து ஒரு தவறான உபதேசத்துக்குள்ளே இருந்து பின்பாக மனம் திரும்பி வந்திருக்கிறாங்க. ஏன் எக்ஸாம்பிள் நானே என்ன கூட சொல்லலாம், உங்களை கூட சொல்லலாம். நாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் அந்நிய பாஷைங்கிறத என்ன செஞ்சுட்டு இருந்தோம், அது ஒரு கள்ள உபதேசம் தான். இப்போ அவங்க இன்றைக்கி பெண்டிகா சபையெல்லாம் செய்கிறத இப்போ நம்ம அதை மட்டும் மனம் திரும்பி இருக்கிறோமா இல்லையா? ஆனால் அது ரொம்ப கல்ட்டு. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லது கூட விசுவாச அடிப்படையில் ஆண்டவர் ரகசியர் இருக்கா இல்லையா, 1000 வருஷ அரசாட்சி இருக்கா இல்லையாங்கிறது நம்ம நம்பிக்கை பிலீவு தான். ஆனால் அந்நிய பாஷைங்க அப்படிங்கிறதுல கான்சியஸாக நம்ம உடம்புலேருந்து சரீரப்பூர்வம் உணர்ந்து வர்றது, அது வந்து மிகப்பெரிய ஏமாற்று சக்திங்கிறேன். இதுதாவது நம்ம சும்மா பிலீவ் பண்ணுறோம், அது வந்தாலும் வராட்டியும் ஓகே தான், வந்தால் நம்ம அதில் இருக்க போகிறோம், வரலைன்னா நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு போயிடும். புரியுதுங்களா? 1000 வருஷ அரசாட்சி பூமியில் இருக்குதா, அதை நம்புறதுனாலையோ நம்பாதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. 1000 வருஷ அரசாட்சி பூமியில் இருந்துச்சுன்னா நான் என்ன செய்ய போகிறேன், அதில் இருக்கத்தான் போகிறேன். இல்லை அதில் இல்லை தேவன் என்னை எடுத்துக்கொள்ள போகிறாரா, போக போகிறேன், இதில் எனக்கு எந்த பாதிப்புமே இல்லை. ஆனால் அந்நிய பாஷைங்கிறது அதை விட தீவிரம். அது வந்து நம்பிக்கை மட்டும் இல்லை, அது வந்து நம்ம கான்சியஸில் நல்லா தெரியுது அது பொய் அப்படின்ட்டு. இது கூட நமக்கு பொய்யா உண்மையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, ஏன்னா அது வரல. இன்னும் 1000 வருஷ அரசாட்சிங்கிறது வரல, ரகசிய வருகைங்கிறது இன்னும் வரல, நமக்கு அது தெரியாது. வரலாம் வரலாமையும் போகலாம்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் நம்புகிறேன், அது வேற. ஆனால் இந்த அந்நிய பாஷைங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சரீர பிரகாரமாக உணர்வது பேசுவது அது எல்லாமே நமக்கு தெரியும். எனக்கு அது உண்மையாக பொய்யான்னு என் கான்சியஸுக்கு கண்டிப்பாக தெரியுங்கிறேன். புரியுது? அதில் தான் நான் உணர்ந்தேன் அந்நிய பாஷை ஏன் பொய்ங்கிறது, என் கான்சியஸுக்கு நான் உணர்ந்த பொய் அப்படிங்கிறது. ஏன்னா நான் தான் அது பேசுகிறேன், நான் தான் உணர்றேன். அதை ஆவியானவர் பேசலை, ஆவியானவர் பேசுனா அர்த்தம் வந்திருக்கும், அர்த்தம் எனக்கு வரலை. ரெண்டாவது அந்த 4 வார்த்தையை ரிப்பீட்டு அது ஒரு மொழி கிடையாது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது அது பொய்ங்கிறத, அது கல்ட்டுங்கிறத நம்ம ஆணித்தரமாக நம்புகிறோம். அது வந்து கண்டிப்பாக பொய் அப்படிங்கிறது. சும்மா 4 வார்த்தையை திருப்பி அதில் எனக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாகுது. அதில் தேவன்ட்ட ரகசியத்தை பேசுகிறேன். என்ன ரகசியத்தை பேசுகிறேன் தெரியாது எனக்கு. ரகசியத்தை பேசுகிறேன், ரகசியம் என்ன ரகசியம் பேசுகிறேன், அரை மணி நேரம் ஷாக்க தர பால தர வருஷா. அம்மா என்ன ரகசியம் பேசுகிறீங்க, வா ஆண்டவர் நானும் பர்சனலாக. சரி உனக்கு தெரியும்ல ரகசியம், ஏதோ ஒன்று பேசியிருக்க, எங்களுக்கு தெரியாது, உனக்காக ரகசியம் தெரியும்ல. நீனும் ஆண்டவர் ஒரு அரை மணி நேரம் ஒன்று பேசிட்டு இருந்திருக்கிறேன், என்ன பேசுனா உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. என்ன பேசுனேன் தெரியாதுங்க சார், அதெல்லாம் எனக்கு அது நல்லா இருந்துச்சு அவ்வளோதான், ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு அவ்வளோ, அதுக்காகவா இது? அப்போ நம்ம யோசிக்கிறோம், ரகசியத்தை பேசுகிறோம் பைபிளில் இருக்குதுல்ல, அப்போ என்ன ரகசியம் பேசுகிற தெரிஞ்சிருக்கணும் பதில். எனக்காவது தெரிஞ்சிருக்கணும்ல, உங்களுக்கு தெரிய வேணாம் சார், உங்களுக்கு தெரிய வேணாம், எனக்காவது தெரிஞ்சிருக்கணும்ல நான் என்ன ரகசியம் பேசுகிறேன். ஆனால் எனக்கு தெரியலை.
நான் அந்நிய பாஷையை 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசின ஆள், இந்த உளறல் பாஷையை. ஆனால் நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியாது. ஆண்டவர் என்ன ரகசியம் பேசினார் எனக்கு தெரியாது. எனக்கு அப்படிங்கும்போது நான் அதை என்னால் புரிஞ்சு கொள்ள முடியுது பொய், நான் உணர முடிஞ்சு இது பொய் அப்படிங்கிறத என்னால் என்ன செய்ய முடிச்சு. ஸோ இது வேற, இது நான் தவறான உபதேசம். இது கள்ள உபதேசம்னா முத்திரையை குத்திடலாம். நம்ம கள்ள உபதேசம் என்பதை அழகாக முத்திரை குத்திவிட முடியும். இது பொய் என்று வேத வசனத்தை ஆராய்ச்சி பார்க்கும்போது இது பொய்ன்னு முத்திரையை குத்திட முடியும். ஆனால் சில நம்பிக்கைகளுக்கு நான் முத்திரை குத்த முடியாது. எக்ஸாம்பிள், ரகசிய வருகை உண்டா இல்லையா, அது அப்போ தான் தெரியும், இப்போ நமக்கு தெரியாது. அது பைபிள் வசனத்தில் என்ன செய்யுது, சில நேரங்களில் சில வசனங்கள் அதற்கு எவிடன்ஸாக இருக்குது, இலைமறை காய்மறையாக இருக்குது, நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி 1000 வருஷ அரசாட்சி பூமியில் லிட்ரலாக இருக்குமா இருக்காதா அது நமக்கு தெரியாது. சில பரிசுத்தவான்கள் லிட்ரலாக இருக்கும்னு நம்பினாங்க, சில பரிசுத்தவான்கள் இது ஆவிக்குரியது, இப்போது நடந்து கொண்டு இருப்பது அப்படின்னு நம்பினாங்க. அப்போ எந்த நம்பிக்கை சரி? இருவருமே சபை பிதாக்கள், இருவருமே தேவனுக்காக வாழ்ந்தவர்கள், ஆனால் இருவருமே இருவேறு நம்பிக்கைகளை வைத்திருந்தார்கள். அப்போ எது சரி? யார்கிட்ட ஆவியானவர் இருந்தா? ஸோ அப்போ இது வேறு அது வேறு என்பதை, கள்ள உபதேசங்கள் என்பது வேறு, சில நம்பிக்கைகள் என்பது வேறு என்பதை நாம் என்ன செய்யணும், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னன்னா 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் ஒரு வாசிக்கலாம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவர்களின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் என்ன செஞ்சாங்க, அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே நல்லா கவனிங்க. இப்போ நம்ம வசன வாசம் பார்த்தீங்களா, இந்த வசனத்தின் மூலியமாக கொண்டிருக்கிற நம்பிக்கைகளையும் இருவேறு நம்பிக்கைகள் இருக்கிறது. இதிலேயும் சபை சரித்திர பிதாக்கள் சபை சரித்திரத்தில் இருவேறு நம்பிக்கைகளை என்ன செஞ்சுருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. என்ன விசுவாசிச்சாங்க? நல்லா கவனிங்க. இந்த உயிர்த்தெழுதல் எல்லாருமே உயிர்த்தெழுந்து அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நம்பினாங்க. ஒரு கூட்டம் என்ன செய்யுது, எல்லாருமே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கூட்டம் இருக்குது. நல்லா கவனிச்சிங்களா? 2 கூட்டம் இருக்குது. ஒன்று, சிங்காசனத்து மேல் அமர்ந்திருக்கிறவர்களை காண்கிறார். யாரு? யோவான் என்ன செய்கிறார்? ஃபர்ஸ்ட் ஒரு கூட்டம் பார்க்குறாரு. அடுத்து 2வது கூட்டம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சிக்காக இரத்த சாட்சியாக அந்த உபத்திரவ காலத்தில் மரிச்சாங்கல்ல, அவங்க உயிர்த்து என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. ஸோ இந்த 2 கூட்டம். ஏற்கனவே ஒரு கூட்டம் சிம்மாசனத்தில் என்ன செய்யுது, உட்கார்ந்துருக்குது, நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாக அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். 2வது ஒரு கூட்டம் இரத்த சாட்சியாக மரித்த ஒரு கூட்டம் எழுந்திருச்சு என்ன செய்யுது, நிற்குது. அப்போ இந்த 2 கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 கூட்டமும் ஒரே கூட்டம் தாங்க சார். அப்பயே இவங்க உயிர்த்து என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆனால் என்னுடைய நம்பிக்கை இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நிகழ்வு இருக்கலாம் அப்படின்னு. நானும் அதை இருக்கலாம்னு நம்புகிறேன், அவ்வளோதான். அது உறுதியாக அப்படித்தான் அப்படின்னு நான் என்ன செய்யலை, அடம் பிடிக்கலை. அது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. நிறையா சபை பரிசுத்தவான்கள் அப்படி நிறைய நம்பிக்கைகள் என்ன செஞ்சுருக்காங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 1000 வருஷ அரசாட்சி காலத்தை லிட்ரலாக பூமியில் இருக்கணும்னு நம்புகிற பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. இல்லை இப்போது இருக்கிறதே அந்த 1000 வருஷ அரசாட்சியில் இருக்கிறோம் அப்படின்னு நம்புகிற சில நபர்கள் இருந்தாங்க. அதுபோல் நான் என்ன செய்கிறேன், ரகசிய வருகை இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. அந்த அடிப்படையில் நான் இந்த வசனத்தை அணுகுகிறேன். இந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க யாருன்னா ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் ஒரு கூட்டம் என்ன செய்யுது, சிங்காசனத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் திருச்சபையாக என்ன செய்யப்படுது, பார்க்கப்படுது. 2வதாக நம்ம பார்க்கிறோம், அங்கே இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் ஒரு கூட்டம் எழுப்புறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் என்ன செய்கிறாங்க, எந்திரிச்சு நிற்கிறாங்க. இவங்க 2 கூட்டமும் சேர்ந்து தான் முதலாம் உயிர்த்தெழுதல் என்று எழுதப்பட்டதாக என்ன செய்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் ஒரு சில என்ன செய்கிறாங்கன்னா, அப்படி கிடையாது, இவங்க எல்லாரும் ஒரே கூட்டம் தான், அப்பயே அவங்க உயிர்த்து என்ன செய்கிறாங்க,
இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த வசனத்தை நல்லா வாசிங்கன்னா, இந்த முதலாம் உயிர்த்தெழுந்து நிற்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, ரத்த சாட்சியாக உபத்திரவ காலத்தில் மரித்தவர்களை மட்டும்தான் இந்த வசனம் குறிக்குது. மேலே உள்ள அந்த கூட்டம் எப்போ உயிர்த்துச்சு, எப்போ வந்துச்சு, இந்த எந்த தரவுகளுமே என்ன இல்லை. சிங்காசனங்களை கண்டேன், அதில் உட்கார்ந்திருந்தவர்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு கூட்டத்தை வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த கூட்டம் எப்போ உயிர்த்துச்சு, அந்த கூட்டம் யாரு அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் இந்த பகுதியில் என்ன இல்லை. ஆனால் நம்ம இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது யாரை மட்டும்தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது? இரத்த சாட்சியாக மரித்தவர்களை மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்மால் தெளிவாக இங்கே என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. 6ஆம் வசனம், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் என்ன செய்வாங்களா, அரசாளுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த சொல்லப்பட்ட இந்த எழுத்தின்படி நம்ம பார்க்கும்போது 1000 வருஷம் அரசாட்சி பண்ணுகிறவர்கள் யார் என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்குது. அந்த இரத்த சாட்சியாய் மரித்து உயிர்த்தாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் 1000 வருஷம் அரசாட்சியில் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் மேலே ஒரு கூட்டமோ 1000 வருஷம் அரசாட்சியில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் இவர்களோடு உயிர்த்தெழுந்தவர்களா என்கிற ஒரு கேள்வி வருது. அவங்க இவங்களோடு தான் உயிர்த்தெழுந்த கூட்டமா, அல்லது அவங்க எப்போ உயிர்த்தெழுந்தாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு இந்த பகுதியில் என்ன செய்யலை, இல்லை என்பதை பார்க்குறோம். இதுலேயும் சபை பரிசுத்தவான்களிடத்தில் 2 விதமான கருத்துக்கள் என்ன செய்கிறது, இருக்கிறது. 2 விதமான கருத்துக்கள் இதில் இருக்கிறது. இது தப்பா ரைட்டா இருக்கலாம். நம்ம வேதத்தை நம்ம வாசிக்கும் போது சில விஷயங்கள் தெளிவாக இல்லாத போது நம்ம இதையும் அதையும் என்ன செய்கிறோம், இதுவாகவோ அதுவாகவோ இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒன்று நம்புகிறோம். அந்த நம்பிக்கை வைக்கிறதுனால எந்த தவறும் இல்லை. ஆண்டவர் நாளானது வரும்போது தான் அதையெல்லாம் என்ன செய்வார், விளக்கப்படுத்த போகிறார். ஒரு சத்தியம் நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் பரிசுத்தாவியார் நம்ம கூட இருந்தாலும் கூட, அவர் பூரணமான சத்தியத்துக்குள்ளாக நம்மை நடத்தினாலும் கூட, நாம் நம்முடைய சுய வில்ல தான் இருக்கிறோம், சுய சித்தத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறோம். நமக்குள்ள ஒரு அறிவு இருக்குது, அந்த அறிவின் அடிப்படையிலையா நம்ம இருக்கிறோம். அதனால சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஆவியானவர் ஒருவேளை அதை வெளிப்படுத்தினாலும் கூட சில சமயங்கள் நமக்கு புரிவது அது கஷ்டமாக இருக்கும். ஆவியானவர் சில விஷயங்களை வெளிப்படுத்துவார் தான், ஆனால் எனக்கு அது புரிஞ்சு கொள்றதுக்கு எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து பல ஓமைகள் மூலியமாக அன்றைக்கு சீசரிடத்தில் பேசினார். சீசர்களுக்கு புரிஞ்சிச்சா? ஆண்டவர் விளக்கப்படுத்தினார் தான், ஆனால் யாருக்கு புரியலை, மனுஷனுக்கு புரியலை. அது மாதிரி ஆவியானவர் உங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை வெளிப்படுத்த முடியும், ஆனால் உங்களுக்கு புரிந்து கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பலவீனமாக தான் இருக்கிறீங்க. நம்ம அறிவு எப்படிப்பட்டதாக இருக்குது, அது குறைவாகத்தான் இருக்குது. இந்த சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஏன் சில விஷயங்களில் ஆவியானவர் ஒருவர் தான், ஆவியானவர் சத்தியத்தை விளக்கப்படுத்துறாரு தான், ஆனால் எனக்குள்ள ஏன் அந்த ஒரு விஷயத்தில் நிலைச்சு நிற்க முடியலன்னு கேட்டால், என்னுடைய இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நான் குறைவுள்ள அறிவுள்ளவனாக இருக்கிறேன், குறைவானவனாக இருக்கிறேன். அதனால சில விஷயங்கள் என்னால் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கிற சில வசனங்களுக்கு கூட புரிவதற்கு கஷ்டமாக இருக்குது சிலருக்கெல்லாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கருகலாக இருக்கிற விஷயத்தை கூட புரிந்து கொள்வதற்கு எளிதாகவும் ஒரு சிலருக்கு என்ன செய்யுது இருக்குது. ஏன்னா அவர்களுடைய அறிவு அப்படிப்பட்டதாக இருக்குது. சிலருக்கு கற்பூர புத்தியாக இருக்கும், சொல்லுவாங்கள்ல கற்பூர புத்திடா, சொன்ன உடனே கேட்ச் பண்ணிட்டா அப்படின்ட்டு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா டியூப் லைட்டு மாதிரி ரொம்ப நேரம் பிடிச்சு அடித்து அப்புறம் டப்புன்னு பிடிக்கும். சிலர்லாம் பீஸ் போன பல்ப்பு மாதிரியும் இருப்பாங்க. எவ்வளோ சொல்லி என்ன செய்யாது, என்ன சொல்ல வர்றாங்கங்கிறதே புரியாது. இப்போயே நான் சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு பரிபூர்ணமாக புரிஞ்சிச்சா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கே நிறைய விஷயங்கள் புரியாமல் என்ன செய்கிறது தான் இருக்குது தான். அதனால தான் நான் வெளிப்படுத்தின விசேஷத்தை உபதேசிக்க ஆரம்பிக்கிற முதல் வார்த்தை சொல்லிட்டேன். ஆண்டவர் எனக்கு புரிய வச்சது, எனக்கு புரிஞ்சது, எனக்கு நிறைய புரிய வச்சிருக்கிறாரு. ஆனால் என்னால் சில புரிந்து கொள்ள முடியாத இடங்களும் இருக்கிறது. அப்போ எனக்கு புரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு என்ன செஞ்சுருப்பேன், சொல்லியிருப்பேன். நான் பரிபூரணமாக எல்லாவற்றையும் அறிந்தவன் இல்லை. நான் பரிபூரணமாக எல்லாவற்றையும், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பரிபூரணமானவர் தான். ஆனால் ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தாலும் என் அறிவுக்கு சில விஷயங்கள் எட்டாத விஷயமாக இருக்கும். அதனால் எனக்கு என்ன புரிஞ்சிச்சோ அதை உங்களுக்கு என்ன செய்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை ரொம்ப ஆராய்ஞ்சு ரொம்ப போட்டு சல்லடையில் வலித்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுக்க விரும்புகிறேன் என்கிற வார்த்தையை உங்களுக்கு நான் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தேன். புரியுதுங்களா?
இதை குறித்து நம்ம ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாமே. 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம். இதை ஏதோ நான் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் அவ்வளோ சாரமாக உரைக்காது. பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு என்ன செய்கிறாரு, இதே விதமான சில வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கிறார். அந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் இதை உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு லகுவாக இருக்கும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து, அதாவது 9ஆம் வசனத்திலிருந்தே வாசிங்களேன். நல்லா கவனிங்க. நம்முடைய அறிவு, யார் சொல்ற அந்த வார்த்தையை? பவுல் சொல்றாரு. பவுல் சொல்லுகிறாரு, நம்முடைய அறிவு குறை உள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும். சரி, தீர்க்க தரிசனம் யார் மூலியமாக ஒருவர் தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறார்? ஆவியானவர் மூலியமாக தான் அறிவிக்கிறார். ஆனால் நல்லா கவனிங்க, நம்முடைய தீர்க்க தரிசனம் அப்போ நல்லா, ஆவியானவர் தீர்க்க தரிசனத்தை நமக்குள் இருந்து அறிவித்தாலும் நாம் குறையுள்ளவர்களாக இருக்கும்போது நிறைவாக சில சமயங்களில் அறிவிக்க முடியாது. ஆவியானவர் ஒரு தேவ மனிதனுக்குள்ளே இருந்து போதிக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் ஆவியானவர் பயன்படுத்துகிற பாத்திரம் குறைவுள்ள பாத்திரமாக இருக்கிற பட்சத்தினால நிறைவான சில விஷயங்களை என்ன செய்ய முடியாது, சில சமயங்களில் சொல்ல முடியாது. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் எப்படிப்பட்டதா? குறை உள்ளது. நிறைவானது வரும் பொழுது குறைவானது என்ன செய்யும்? ஒளிந்து போகும். சரி, ரைட். அது அடுத்து 11ஆம் வசனம். நாம் குழந்தையாய் இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்ற விதங்களை நான் என்ன செய்தேன்? ஒழித்து விட்டேன். எங்க இதை சொல்றாரு? லிட்டரலாக அப்போ இருக்கிற வாழ்க்கை குழந்தை மாதிரி நாங்கள் இருக்கிறோம், அதனால நான் குழந்தை மாதிரி பேசுகிறோம், குழந்தை மாதிரி சிந்திக்கிறோம் சொல்ல வர்றாரு. ஒரு நாள் பரிபூரணம் அடைகிற ஒரு நாள் வரப்போகிறது. நாம் எல்லோரும் மகிமை அடைகிற ஒரு நாள் வரப்போகிறது. அப்போ நம்ம எப்படி இருப்போமா? பரிபூரணமாக இருப்போம் அப்படிங்கிறத பவுல் விளக்குறாரு. அடுத்த வசனம் வாசிங்க, 12ஆம் வசனத்தை. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய், இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய், தெளிவா நமக்கு தெரியல, கண்ணாடியிலே ஒரு நிழல் மாதிரி நமக்கு தெரியுது, அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளவுதான் அறிவு பெற்றவர்களாக இருந்தாலும் நமக்குள்ள ஒரு குழந்தை சுபாவம் இருக்கும். சில விஷயங்களை நம்ம அறியாமல் இருப்போம், புரியாமல் இருப்போம். சில விஷயங்களை நம்ம மிஞ்சி யோசிக்க முடியாது. சில விஷயங்கள் நமக்கு தெரியும், இதில் ரொம்ப ஆழமான சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிற்போம், அதுக்கு மேலே தாண்டி நம்முடைய யோசனைகள் போகாது. ஏன்னா நம்முடைய யோசனைகள் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் குறைவுள்ளதாக இருக்கிறது, நம்ம அறிவு குறைவுள்ளதாக இருக்கிறது. இந்த குறைந்த அறிவுள்ள மனிதரிடத்துல தான் நிறைவான தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லா மனிதரும் குறைவுள்ளவர்கள் தான். நீங்கள் சபை பிதாக்கள் என்னெல்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா? அவங்களும் எப்படிப்பட்டவங்க தான்? குறைவுள்ளவர்கள் தான் அவங்களும். அவங்ககிட்டே நிறையா குறைவு இருக்கும். ஏன் பவுலே தன்னை சொல்லும்போது எப்படிப்பட்டவர் தான் சொல்கிறாரு? குறைவுள்ளவர் தான் சொல்கிறாரு. பேதுரு குறைவுள்ளவர் தான். எல்லா மனிதர்களும் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி தான் இருக்கிறோம்? குறைவுள்ளவர்களாக தான் இருக்கிறோம். அதனால தான் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, இப்பொழுது நாம் கண்ணாடியிலே நிழலாட்டமாக என்ன செய்கிறோமா? ஒரு உண்மை இருக்குது, அந்த உண்மை இப்போ எப்படி தெரியுது? நிழலாட்டமாக, ஷேடோவாக தெரியுது. உண்மைதான், ஆனால் அது எப்படி தெரியும்? எனக்கு தெளிவாக தெரியலை. ஆனால் ஒரு நாள் வரும், அப்போது நான் எப்படி பார்ப்பேன்? முகமுகமாய் நான் பார்ப்பேன். அந்த உண்மையை நான் தெளிவாக காணக்கூடிய ஒரு நாள் வருகிறது என்று சொல்லி இந்த வசனத்தில் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஆக தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சில காரியங்கள் நமக்கு நிழலாட்டமாய் தான் என்ன செய்யும்? தெரியும். ஏனென்றால் நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நிறைவான தேவன் இந்த குறைவான நபர்களை எடுத்து என்ன செய்கிறாரு? பயன்படுத்துகிறார். அவ்வளவுதான். அது ஏசையாவாக இருந்தாலும், எரேமியாவாக இருந்தாலும், எசேக்கியேலாக இருந்தாலும், ஆபிரகாமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அனைவருமே யார் தான்? குறைவுள்ளவர்கள். அந்த குறைவுள்ளவர்களை நிறைவான தேவன் எடுத்து என்ன செய்கிறாரு? பயன்படுத்துகிறார் என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கிறணும். நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவது எப்படிப்பட்டதா? குறைவானது. தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் தான் சொல்றாரு. ஆனாலும் அதை யாரை கொண்டு சொல்றாரு? என்னை கொண்டு சொல்றதுனால சில நேரங்களில் அதில் என்ன இருக்க வாய்ப்பு இருக்குது? சில குறைவுகள் இருக்க என்ன இருக்குது?
நான் இங்கே தப்பு இருக்கும் பாவம் இருக்குன்னு சொல்ல வரல, நான் சொல்லக்கூடிய சத்தியத்தை புரிஞ்சுக்கிறேங்க. சில விஷயங்களை நம்ம பிரத்யட்சமாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாமல் இருக்கிறோம், மறைமுகமாக அந்த உண்மையை சொல்லுகிறோம், அவ்வளவுதான். நிழலாட்டமாய் ஒரு உண்மையை சொல்லுகிறோம், அவ்வளவுதான். நான் சொல்லுவது உண்மைதான், நான் சொல்வது சத்தியம்தான். ஆனால் அது எப்படி இருக்குது, முகமுகமாக இல்லாமல் நிழலாட்டமாக இருக்கிறது. இல்லை, அது என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, கடவுள் முழுசாக தான் வெளிப்படுத்துகிறாரு. ஆனால் நம்ம அறிவுக்கு அது முழுதாக தெரிவதில்லை. ஏன்னா நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சுங்களா? எனக்கு அது குறைவுள்ளது. தேவன் முழுசாக எல்லாத்தையும் காட்டலாம் ஐயா, ஆனால் எனக்கு என்ன செய்யாது. நல்லா கவனிங்க, அதுதான் உண்மை. ஒரு ஸ்கூலில் மாணவர்கள் 100 பேர் படிக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் தான், அந்த ஆசிரியர் பரிபூரணமானது தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு கணித ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஒரு ஆங்கில ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஒரு தமிழ் வாத்தியாராக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன செய்கிறாங்க, பரிபூரணமாக தான் எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் 100 மாணவர்களுக்கும் அது பரிபூரணமாக புரிகிறதா? புரிகிறது இல்லை. ரிசல்ட்டை தெரியுது. அந்த அத்துணை கிளாஸையும் அட்டன் பண்ண மாணவர்கள், ஒருவர் 30 மார்க் எடுக்கிறாரு, ஒருவர் 40 மார்க் எடுக்கிறாரு, ஒருவர் 60 மார்க் எடுக்கிறாரு, ஒருவர் 100 மார்க் என்ன செய்கிறாரு, எடுக்கிறாரு. ஏன்யா? ஏன்னா ஆசிரியர் பரிபூரணமாக சொல்லிக் கொடுத்தாலும் மாணவர்கள் குறைவுள்ளவர்களாக என்ன செய்கிறாங்க, புரிதலுக்காக இதை நான் சொல்ல வர்றேன். ஒருவர் விதை தூவுகிறார், எல்லா விதையும் நல்ல விதைகளாக தான் இருக்குது. மண்ணில் போடும்போது அது சிலது 30 பலன் கொடுக்குது, சிலது 60 பலன் கொடுக்குது, சிலது ஆக மொத்தம் பலன் கொடுக்குது. ஆனால் எல்லா கதிர்களும் ஒரே மாதிரியான பலன் கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. 10 தென்னை மரம் வைக்கிறீங்க, 10 தென்னை மரையும் ஒரே மாதிரி 100 தேங்காய் கொடுக்குதா? இல்லையா, இல்லை. நீங்கள் எந்த செடியாக எடுத்துக்கொள்ளுங்களேன், நீங்கள் தான் நடுறீங்க, ஒருவேளை அது ஒரே ரகமாக கூட இருக்கலாம், ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி பலன் கொடுக்குதான்னு கேட்டால் இல்லை. வித்தியாசம் என்ன செய்கிறது, படுகிறது. ஏன் அப்படின்னா இங்கே இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் குறைவுள்ளதாக இருக்கிறது. ஆதலால் இவைகள் எல்லாம் என்ன செய்யுது, தேவன் நிறைவானவர் தான், நிறைவான விஷயங்களை கற்றுக் கொடுத்தாலும் குறைவான என்னுடைய அறிவுக்கு அது என்ன செய்யலை, பூரணமாக பிடிபடலை, அவ்வளோதான். அது எப்போ பிடிபடும், ஒரு நாள் வரும், அப்போது அது முகமுகமாக நான் என்ன செய்வேன், அப்போ எனக்கு பூரணமான அறிவு இருக்கும். புரியுதுங்களா? நான் தேவனுடைய சாயலாக மறுரூபமாகும் போது, நாம் தேவனுடைய சாயலாக பரிபூரணமாக மறுரூபமாகும் போது நாம் பூரணமாக அறிவுள்ளவர்களாக இருப்போம். அப்போது எல்லாமே பூரணமாக புரியும். இப்போ நான் ஒன்று யோசிக்கிறேன், நீங்கள் ஒன்று யோசிக்கிறீங்க, இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா, இது சரியாக வருமா அது சரியாக வருமா, எல்லாம் யோசிக்கிறோம்ல. ஆனால் அப்போ தேவ சாயலாக நாம் மறுரூபமாக்கப்படும் போது நாம் எல்லோரும் பரிபூரணம் அடைந்தவர்களாக இருப்போம். அதனால் வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் இந்த குறைவுகள்லாம் என்ன செய்யும், இருந்துக்கிட்டு தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ 20ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை தேவன் என்ன செய்கிறாரு, கொண்டு வருகிற விஷயத்தை பார்க்கிறோம். அங்கே பிசாசுக்கு ஒரு முடிவை என்ன செய்கிறாரு, கொண்டு வருகிறாரு. உலக மக்களுக்கு நியாய தீர்ப்பு முடிவை என்ன செய்கிறாரு, கொண்டு வருகிறாரு. பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற பரிசுகள் காரியங்கள் கிடைக்கிற அந்த முடிவை என்ன செய்கிறது இந்த 20ஆம் அதிகாரம் பேசுகிறது. ஆக மொத்தம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு முடிவை தேவன் இந்த 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கொண்டு வருகிற விஷயங்களை நம்மால் பார்க்க முடியுது. அடுத்து நம்ம இங்கே பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜீவ புத்தகத்தில் பெயரை குறித்து நாம் என்ன செய்கிறோம், இந்த 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படித்தானே? அந்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 13ஆம் வசனம் வாசிக்கலாம். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை என்ன செய்தது, ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே என்ன செஞ்சாங்க, நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே என்ன செய்யப்பட்டான், தள்ளப்பட்டான் என்று வாசிக்கிறோம். அப்போ ஜீவ புத்தகம் என்கிற ஒரு புத்தகம் என்ன செய்கிறது, இருக்கிறது. அந்த புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவன் மாத்திரம்தான் எங்கே போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். அந்த பெயரிலே பெயரிடப்படாதவன் என்ன செய்ய முடியாது, பரலோகம் போகவே முடியாது. இதில் 3 நிலைகள் உண்டு. ஒன்று, ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்ட நிலை ஒன்று. மற்றொன்று, சிலர் பார்த்தீங்கன்னா ஜீவ புத்தகத்திலிருந்து பெயர் கிறுக்கப்படவும் என்ன இருக்குது, அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஜீவ புத்தகத்திலே பெயர் இருந்தும்
கிறுக்கப்பட்டு போக என்ன செய்கிறது? ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு ரகம் இருக்கிறது, நிலை இருக்கிறது. சிலர் ஜீவ புத்தகத்தில் பேரே இல்லாமல் இருப்பார்கள். சில வேத வசனங்கள் அதற்கு ஆதாரமாக நான் காட்டுறேன் பாருங்க. ஜீவ புத்தகத்தில் பெயர் அளிக்கப்படும் என்கிற விஷயத்தை குறித்து நாம் சங்கீதம் 96:28 வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்களேன். சிலருடைய பெயர் ஜீவ புத்தகத்திலிருந்து பெயர் கிறுக்கப்பட்டு போக வாய்ப்பு இருக்கிறது. அதை குறித்து சில பரிசுத்தவான்கள் சில வார்த்தைகளை பேசியிருக்கிறார்கள். 69:28 ஜீவ புத்தகத்திலிருந்து யாருடைய பெயர் கிறுக்கப்பட்டு போவதாக? மேல உள்ள வசனம் நல்லா கவனிங்க. அக்கிரமத்தின் மேல் அக்கிரமம். யாரை குறிச்சுமா சொல்றாரு? 69ஆம் சங்கீதத்திலே யாரை குறித்து அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது? இந்த சங்கீதம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிற ஒரு சங்கீதம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன செய்து நிழலாட்டமாக காண்பிக்கக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, தம்முடையவர்களே தாவீதை பகைக்கும் போது அவர்களை குறித்து எழுதுகிறார். யாரை குறித்து எழுதுகிறாரு? வேற்று நாட்டு மக்களை குறித்தோ புறஜாதிகளை குறித்தோ இந்த இடத்துல இந்த வசனங்கள் என்ன செய்யலை, எழுதப்படலை. தாவீதினுடைய தோழர்களாக இருந்து தாவீது கூட இருந்தவங்க தாவீதை நிந்திக்கும் போது, தாவீதுக்கு விரோதமாக செயல்படுகிற போது அவர்களை குறித்து எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் என்ன செய்கிறது இருக்கிற விஷயத்தை பார்க்கிறோம். அப்படி தொடர்ந்து அக்கிரமம் செய்து பாவம் செய்து அதில் நிலைத்திருக்கிற மக்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கப்படும் என்று இந்த வசனம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. அவர்களுடைய பேர் ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கப்படுவதாக என்று சொல்லி என்ன செய்கிறாரு தாவீது ஜெபிக்கிற விஷயத்தை இந்த இடத்துல நம்மால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. நல்லா கவனிங்க. ஒருவருடைய பேர் ஜீவ புத்தகத்தில் இல்லை, அவருங்க பேர் கிறுக்கப்பட்டு போகணும்னு நம்ம ஜெபிக்க முடியுமா? முடியாது, அப்படித்தானே? ஒருத்தருடைய பேர் ஜீவ புத்தகத்தில் இல்லைங்க, அவங்க பேரை பார்த்து இவங்க பேர் கிறுக்கப்பட்டு போகட்டும் அப்படின்னு நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். சில பட்டியல் இருக்குது, அந்த பட்டியலில் பேர் இருக்கிறவங்க பேரை எடுங்கன்னு நம்ம வேணால் சொல்லுவோம். ஒருவேளை அந்த பட்டியல் அவங்க பேரே வராது இருக்கும்போது அவங்க பேரை பற்றி நம்ம என்ன செய்ய மாட்டோம், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம். அப்போ இந்த இடத்துல தாவீது அவருடைய பேர் கிறுக்கப்பட்டு போவதாக என்று சொல்லி ஜெபிக்கும் போது அப்போ ஜீவ புத்தகத்திலே பேர் இருக்கிறது. ஆனால் அவங்க செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் ஆகாமிய காரியத்தின் நிமித்தம் அவங்க பேர் கிறுக்கப்படட்டும் என்று தாவீது என்ன செய்கிறாரு, ஜெபிக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஆகிலும் நல்லா கவனிங்க, மோசே இஸ்ரவேல் மக்களுக்காக இங்கே அவரும் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது என்ன சொல்றாரு, தேவரீர் அவர்களுடைய பாவத்தை நீங்க என்ன செய்யுங்க, மன்னிச்சிருங்க. அப்படி நீங்க மன்னிக்கல அப்படின்னா என் பேரை ஜீவ புத்தகத்திலிருந்து என்ன செஞ்சிருங்க. அப்ப மோசையின் பேர் ஜீவ புத்தகத்தில் இருக்குது. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் செய்த பாவத்து நிமித்தம் அவர்கள் அழிச்சு ஒழிச்சிடலான்னு அப்படி நினைக்கிறாரு. ஆனால் மோசே அந்த மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். அப்படி பரிந்து பேசும்போது மோசே சொல்லுகிற வார்த்தை என்ன, நீங்கள் மன்னிக்கிறேன்னா அவங்கள மன்னிங்க, மன்னிக்க மாட்டேன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா என் பேரை ஜீவ புத்தகத்தில் என்ன செய்றீங்க. அந்த ஜனங்களுக்காக தன்னை என்ன செய்கிறாரு, அங்கே ஒப்பு கொடுக்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. அப்போ ஜீவ புத்தகத்திலிருந்து பெயர் கிறுக்கப்பட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக என்ன செய்ய முடியும், கிறுக்கப்பட முடியும். இங்கே இன்னொருக்கு நமக்கு பதில் கிடைக்கிறது. ரட்சிப்பை பெற்றவர்கள் ரட்சிப்பை இழக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு ரீதியில் இழக்க முடியும் என்பதே உண்மை. நீங்கள் தேவனுடைய பார்வையிலிருந்து பார்த்தீங்கன்னா ரட்சிப்பை ஒரு மனிதன் பெற்றவன் இழக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் உண்மையும் இருக்கிறது தான். ஆனால் நல்லா கவனிங்க, பல இடங்களிலே தேவன் நம்முடைய செயல்பாட்டின்படி அவர் என்ன செய்கிறாரு, சில விஷயங்களை வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்க்க முடியுது. பல சத்தியங்களை தேவன் அப்படி நமக்கு என்ன செய்யறதில்ல, வெளிப்படுத்துறதில்ல. ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுகிறான், அவனாக விரும்பி ஆண்டவர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி போகும்போது அங்கே ரட்சிப்பை இழக்கவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் வேதம் என்ன செய்கிறது, கற்பிக்கிறது. இதை நம்ம தெளிவாக என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஒரு நீதிமான் தன் நீதியை விட்டு நீதி கேடு செய்யும்போது ஆண்டவர் அந்த நீதிமானை அங்கீகரிப்பாரா? இல்லை. நம்ம இதை தீர்க்கதரிசியினுடைய ஆகமங்கள்லாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். ஐயா அவன் நீதிமான்,
ஆனால் அவன் நீதியை விட்டுட்டு என்ன செய்யறான்? அக்கிரமத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அவனை நீதிமான் என்று என்ன செய்யறதில்ல, அழைக்கிறது இல்லை. அவன் முன்னாட்களில் செய்த நீதி நினைக்கப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் பேசுகிறார். அப்போ அவன் செய்த தப்புக்கு தகுந்த தண்டனையை அவர் கொடுப்பாரு அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. இல்லை இல்லை, அவன் முன்னால நீதிமான், அதனால அவன் கடைசி வரைக்கும் நீதிமான் தான் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யலை, சொல்லலை. நடைமுறை வாழ்க்கையில் அநேகர் இன்னைக்கு 20 வருஷம் 30 வருஷமெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கர்த்தருக்காக ஊழியம் செய்தவர்கள் பின்பாக எனக்கு ஆண்டவரே வேணாம், ஊழியமே வேணாம் அப்படின்னு பேக் அடித்து போனவர்கள் எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். அவங்களெல்லாம் ரட்சிப்பையே இழக்கவில்லை என்று சொல்ல முடியுமா? அல்லது 30 வருஷமாக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசித்து அறிக்கையிட்டு ஊழியம் செய்தார்களே, அப்போது அவர்கள் ரட்சிப்பு இல்லாமலேயே சபைக்குள் இருந்தார்கள் என்று நாம் சொல்லிவிட முடியுமா? அப்போ யதார்த்த பாணியிலே நாம் அப்படி என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான் என்று நாம் வேதத்தில் வாசிப்பது உண்மையானால் அவர்கள் அந்த 30 வருஷமும் இயேசுவின் நாதரை நம்பினார்கள் தான், இயேசுநாதரை நம்பி அந்த ஊழியத்தில் இருந்தவர்கள் தான். அந்த அடிப்படையிலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறோம். பின்பாக அவர்கள் தேவன் எனக்கு வேண்டாம் என்று போகும்போது அவர்கள் ரட்சிப்பை இழக்கிறார்கள் என்றும் நாம் என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். ஆக ஜீவ புத்தகத்திலிருந்து பெயர் கிறுக்கப்பட முடியுமா என்று கேட்டால் அதற்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்கிறதாக சில வசனங்கள் நமக்கு என்ன செய்கிறது, குறிப்பிடுகிறது. சரி, சிலருடைய பெயர்களை ஜீவ புத்தகத்திலிருந்து அழிக்க மாட்டேன் என்றும் தேவன் என்ன செய்கிறாரு. அப்போ ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்படுகிற ஒரு அனுபவம் உண்டு. யாருடைய பெயரை எழுதுகிறார்? ரட்சிக்கப்பட்டவருடைய பெயரை தேவன் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவருடைய பெயரை எழுதுகிறார். அவருடைய வழிகளிலே வாழ்கிறவருடைய பெயரை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எழுதுகிறார். நம்ம இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஜீவ புத்தகத்தினுடைய அவருடைய பெயர் என்ன செய்யப்பட்டிருக்குமா, எழுதப்பட்டிருக்கும் என்று வாசிக்கிறோம். அந்த வசனத்தை கூட ஒரு வாசிக்கலாமே. 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புத்தகத்தில் அவன் பேர் என்ன, நாமத்தை என்ன செய்ய மாட்டேன், கிறுக்கி போடாமலும் இருப்பேன் என்று கர்த்தர் என்ன செய்கிறாரு, வாக்கு கொடுக்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்து சிலருடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்துக்கே வராது, ரெக்கார்டுலேயே அவங்க பேர் என்ன செய்யாது, இருக்காது. அப்படிப்பட்ட துன்மார்க்கரும் இந்த பூமியில் என்ன செய்யத்தான் இருக்கிறாங்க, இருக்கத்தான் செய்கிறார்கள். அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த 2 வசனமும் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்களாம். நல்லா கவனிங்க, நம்ம ஏற்கனவே நம்ம சிந்திச்சோம். பிசாசுனுடைய அரசாட்சியில் மிருகத்தை தொழுது கொள்ளுகிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம் அல்லவா. மிருகத்தையும் அதனுடைய முத்திரைகளையும் என்ன செய்வாங்க, தன் நெற்றியிலையும் கைகளிலேயும் போட்டுக்கொள்றவங்க, அவங்களுடைய பேரு ஒரு காலத்திலும் ஜீவ புத்தகத்தினுடைய என்ன செய்யாதான், எப்போதுமே அவங்க பேர் ஜீவ புத்தகத்தில் இருக்காது. உலக தோற்றம் முதலே அவங்க பேர் ஜீவ புத்தகத்தில் இல்லை. அப்படிப்பட்டவங்க தான் யாருடைய முத்திரையை தரித்துக் கொள்வார்களா, பிசாசுடைய முத்திரையை தரித்துக் கொள்வார்கள். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த முத்திரையை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் அந்த முத்திரை யாருக்கு கொடுக்கப்பட போகிறது, உலக தோற்றம் முதற்கொண்டு ஜீவ புத்தகத்திலே யாருடைய பேர் இல்லையோ அவங்க தான் என்ன செய்ய போறாங்க, அந்த 666 முத்திரையை தரிக்க போகிறார்கள். நான் கேட்குறேன், உங்க பேரெல்லாம் ஜீவ புத்தகத்தில் இருக்குன்னு நம்புறீங்களா இல்லையா? நம்புறேன்னு நீங்க விசுவாசிக்கிற நீங்க 666 முத்திரையை குறித்து என்ன செய்யக்கூடாது, சிந்திக்கவே கூடாது, பயப்படவே கூடாது. ஏன்னா உங்க பேரெல்லாம் எங்க எழுதப்பட்டிருக்குது, ஜீவ புத்தகத்தில் யார் பேர் இல்லையோ அவனுக்கு தான் என்ன தப்பிக்க போகுது, 666 முத்திரை. ஆமாம், முத்திரை கித்திரன்னு எவனாவது பயன்படுத்தி தான் பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும், என் பெயர் எங்கே இருக்குது, ஜீவ புத்தகத்திலே இருக்கிறது. என் ஆண்டவர் என் பெயரை ஜீவ புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். நான் அஞ்சிடேன் என்று என்ன செய்யணும், பயப்படாமல் கர்த்தருக்காக இந்த பூமியில் சாட்சியாக என்ன செய்யணும், வாழ ஆரம்பிக்க வேண்டும். ஆக இந்த 3 நிலைகளையும் நாம் என்ன செய்யணும், இந்த இடத்துல சிந்திக்க மறக்கக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பெயர் ஜீவ புத்தகத்திலிருந்து கிறுக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் என்ன செய்யணும், நிலைத்திருக்க வேண்டும். கொடியாகிய நீங்கள் திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவோடு எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும். கனி கொடுக்காமல் அவரோடு இணைந்திருந்தீர்களானால் உங்கள் கொடிகள் அறுத்து அக்கினிக்கு இரையாக என்ன செய்யப்படும்,
போடப்படும். அதைத்தான் யோவான் ஸ்நானன் பேசுகிறார். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்கிறாரு? பேசுகிற விஷயத்தை நம்மால் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. ஆக ஜீவ புத்தகத்தில் ஒருவேளை நம்முடைய பேர் இருந்தாலும் நாம் செய்கிற ஆகாமியத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம், தொடர் பாவத்தின் நிமித்தம் ஒருவேளை நம்முடைய பெயர் அதிலிருந்து கிறுக்கப்படவும் என்ன இருக்குது? வாய்ப்பும் இருக்கிறது என்பதை சத்தியம் நமக்கு என்ன செய்கிறது? தெளிவாக விளக்குகிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து இந்த 20ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கோகு மாக்கோகு இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இதெல்லாம் நிறைய வேத ஆராய்ச்சியாளர்கள் அது இது என்று ஏகப்பட்ட விளக்கங்கள் இதற்கு என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அப்படி தானே? அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அந்த யுத்தத்தில் அதாவது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசாசை, அந்த வலு சர்ப்பத்தை ஆண்டவர் 1000 வருஷம் என்ன எங்கே கட்டி வைக்கிறாரு? அந்த வசனங்களை வாசிக்கலாம். நல்லா அந்த வசனத்தை கவனிங்க. 2ஆம் வசனம், 20ஆம் அதிகாரத்தை 2வது வசனம். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அந்த தேவதூதன் பிடித்து அதை 1000 வருஷம் என்ன செய்யறான்? கட்டி வைத்து அந்த 1000 வருஷமும் நிறைவேறும் அளவும் ஜனங்களை மோசப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? பாதாளத்திலே அந்த வலு சர்ப்பத்தை, அந்த பழைய பாம்பாகிய சர்ப்பத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? பாதாளத்தில் கட்டி வச்சிடறாரு சங்கிலினால. இப்போ இந்த 1000 வருஷம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் ராஜ்யம் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்குது. இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம அகஸ்டின் அவர்கள் சொன்ன விளக்கம் கொஞ்சம் இங்கே அடிபடுறதை நம்மளால் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடிகிறது. ஏன்னா அகஸ்டினுடைய விசுவாசம் என்ன? இப்போது சபையினுடைய காலம் இருக்கிறது அல்லவா, இதுதான் அந்த 1000 வருஷ அரசாட்சி காலம் அப்படின்னு அவர் விசுவாசிக்கிறார். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இந்த நாட்களிலே பிசாசு செயல்படுறானா இல்லையா? செயல்படுகிறான் பிசாசு. அப்போ இன்றைக்கும் செயல்படுறான். இன்றைக்கி பிசாசு பாதாளத்தில் போய் கட்டி வைக்கப்படலை. அப்படிங்கும்போது இந்த வசனத்தின் அடிப்படையில் அகஸ்டினுடைய அந்த நம்பிக்கை கொஞ்சம் அடிபடுறது மாதிரி நமக்கு என்ன செய்கிறது? தெரிகிறது. ஆக இப்போ என்ன நடக்குது? சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். பிசாசை 1000 வருஷம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தேவதூதன் மூலமாக கட்டி வச்சுறாரு. 1000 வருஷம் அந்த தேவனுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் எழுந்து 1000 வருஷம் கிறிஸ்துவினுடைய சாம்ராஜ்யம் என்ன செய்கிறது? நடக்கிறது. இறுதியாக என்ன நடக்குது? 1000 வருஷம் கழித்து மீண்டும் பிசாசு பாதாளத்திலிருந்து என்ன செய்கிறான்? விடுதலை ஆகிறான். விடுதலை ஆகும்போது என்ன நடக்குது? இவன் ஒரு பெரிய கூட்டத்தை சேர்க்கிறான். அந்த பெரிய கூட்டம் என்ன? பூமியினுடைய 4 திசையிலும் இருக்கிற கோகு மாக்கோகு என்கிற ஒரு 2 பெயரை நாம் இங்கே பார்க்கிறோம். யார் இந்த கோகு மாக்கோகு அப்படின்னா, இதை வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் அலசி ஆராய்ச்சி பார்க்கும்போது ஒரு விடயம் நமக்கு கிடைக்கிது. யாராவது சொல்லுங்கள், இந்த கோகு மாக்கோகை எங்கேயாவது வாசிச்சிருக்கீங்களா? எங்கேம்மா வாசிக்கிறீங்க? இதுக்கு முன்னால் பைபிளில் எங்கேயாவது வாசிச்சிருக்கீங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்பாக எங்காவது நீங்கள் இந்த கோகு மாக்கோகை குறித்து வாசிச்சிருக்கீங்களா? வாசிச்சிருக்கணும். வாசிக்கலை அப்படின்னா ஒருவேளை நீங்கள் வாசித்து மறந்துருக்கலாம். நீங்கள் வாசிக்கவே இல்லை அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. ஒருவேளை நீங்கள் வாசிச்சிருக்கலாம், வாசி என்ன பண்ணியிருக்கலாம்? நீங்கள் மறந்துருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு நான் அதை இன்னும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துக்கிறேன். இது எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே இந்த கோகு மாக்கோகு என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் எசேக்கியேல் புத்தகம் 38ஆம் அதிகாரத்திலே வாசித்திருக்க முடியும். எசேக்கியேலில் கோகையும் மாக்கோகையும் தேவன் என்ன செய்வார்? நியாயம் தீர்ப்பதாக அங்கே இதே விஷயத்தை வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த கோகு மாக்கோகை எந்த ரீதியில் பேசப்பட்டதோ அதே ரீதியாக இவர்களை நான் நியாயம் தீர்ப்பேன் என்கிற அடிப்படையில் எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்திலையும் நீங்கள் கோகு மாக்கோகு என்கிற விஷயத்தை வாசிக்க முடியும். இந்த கோகு மாக்கோகு யார் என்று கேட்டால், கோகு என்றால் தலைவன் என்று அர்த்தம். அதாவது ஒரு ராஜ்யத்தினுடைய அரசன் அல்லது தலைவன் என்று அர்த்தம். இந்த மாக்கோகு என்றால் ஒரு குறிப்பிட்ட தேசத்தை குறிக்கிற சொல் மாக்கோகு. இன்னும் உங்களுக்கு அதிகமாக சொன்னால், இஸ்ரவேல் தேசத்தினுடைய வடக்கு பகுதியிலே இருக்கிற மக்களை மாக்கோகு என்று அழைப்பார்கள் இஸ்ரவேலர்கள். இன்னைக்கு இந்த மாக்கோகு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருந்த இந்த மாக்கோகு தான் எசேக்கியேல் புத்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த மாக்கோகா அப்படின்னா நிச்சயமாக எனக்கு அது தெரியலை. ஏன்னா ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நான் அதை குறித்து உங்களுக்கு விளக்குறேன். ஆனால் எசேக்கியேல் 38 சொல்லப்பட்ட மாக்கோகு இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள வடபுறத்தில் இருக்கிறது. வடபுறத்தில் இஸ்ரவேல் தேசத்துடைய இருக்கிற வடபுறத்தில் என்னென்ன தேசம் இருக்குன்னு தெரியுமா? துருக்கி இருக்குது, சீரியா இருக்கிறது, லெபனான் இருக்கிறது,
அப்புறம் அதை இன்னும் ரொம்ப லாங்காக தாண்டி போனீங்கன்னா ரஷ்யா இருக்கிறது. நிறைய பேர் இந்த மாக்கோகு என்றால் ரஷ்யா என்று சொல்லுவார்கள். அதனால தான் இன்றைக்கி இருக்கிற நிறையா சில இந்த வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுறோன்னு விளக்கப்படுத்துகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கடைசி நாட்களில் ரஷ்யா தான் எழும்பி இஸ்ரேல் தேசத்துக்கு வரப்போகுது, ரஷ்யா எப்பொழுது இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக போர் தொடுக்கிறதோ அதுதான் இந்த இறுதி யுத்தமாக இருக்கும் என்று சொல்லி அடித்து பேசுகிறார்கள். ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா அன்றைய நாட்களிலே அந்த பூகோள அடிப்படையிலே நீங்கள் பார்க்கும்போது வடபுறத்தில் இருக்கிற இந்த மாக்கோகு என்பது சிரிய தேசம், லெபனான் தேசம், துருக்கி தேசத்தை குறிக்கிற சொல்லாகத்தான் அன்றைக்கு பார்க்கப்பட்டது. இன்றைக்கு இருக்கிற ரஷ்யா எல்லாம் அன்னைக்கு இருந்துச்சா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஆக மொத்தம் எசேக்கியேல் புத்தகத்திலே இருக்கிற மாக்கோகுக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட மாக்கோகுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. எசேக்கியேல் 38 சொல்லப்பட்ட மாக்கோகு எந்த வம்சாவளியை சார்ந்தவர் என்று உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல், கொஞ்சம் சோர்வாக தான் இருக்கும். ஆனால் தெரிஞ்சுக்கங்க, இங்கே தெரிஞ்சுக்கிறாமல் நீங்கள் வேற எங்கேயும் தெரிஞ்சிக்க முடியாது. அதனால் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நல்லா நீங்கள் பைபிள் வாசிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். இந்த மாக்கோகு யாருடைய வம்சாவளின்னு தெரியுமா? இந்த மாக்கோகு என்கிற வம்சத்தினுடைய ஆதி தகப்பன் யார் என்று தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சது தான். ஆனால் கரெக்டாக நீங்கள் பைபிள் நுட்பம் வாசிக்காதனால உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். யாப்பேத்தினுடைய ஒரு வம்சாவளி தான் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாக்கோகு. நீங்கள் எடுத்து வாசிக்கலாமே. ஆதியாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. யாப்பேத்தின் குமாரர் கோமேர். யாரு யாருமா? மாக்கோகு எங்க வர்றாரு? ஷேம் காம் யாப்பேத் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? யாரு? நோவாவினுடைய பிள்ளைகள் 3 பேர். அந்த பேழையிலே தப்புவிக்கப்பட்ட 8 பேரிலே இந்த 3 பேர் ஒன்று. அதிலே அந்த யாப்பேத்தினுடைய ஒரு வம்சாவளி தான் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மாக்கோகு. இந்த மாக்கோகியர்கள் இஸ்ரவேலுடைய வடபுறத்திலே வசித்தார்கள். அதை நாம் எசேக்கியேல் 38 வாசிக்கும் போது வடபுற திசையில் தான் இந்த மாக்கோகு இருந்ததாக நாம் வாசிக்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட மாக்கோகுங்கிறது வித்தியாசமாக காட்டப்பட்டிருக்கிறது. அதனால இந்த பூகோள அடிப்படையில் இருக்கிற சீரியர்களையோ, லெபனானில் உள்ளவர்களையோ, துருக்கியர்களையோ, ரஷ்யர்களையோ குறிப்பிடுகிறதாக நாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு எல்லா மக்களும் சேர்ந்து அங்கே வாழ்கிறார்கள். அன்னைக்கு அந்த மக்கள் கூட்டம் மட்டும்தான் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து தான் வாழ்கிறாங்க. ரஷ்யாவில் வாழ்கிறவங்களாம் ஒரே குரூப்னு சொல்ல முடியுமா? லெபனானில் வாழ்கிறவங்களாம் ஒரே வம்சாவளியை சார்ந்தவர்கள் என்று சொல்லிவிட முடியுமா? சொல்லவே முடியாது. எல்லாமே இன்னைக்கு கலந்த கலவையாக ஆகி போச்சு சொல்ல போனால். ஏன் இஸ்ரேல் நாட்டில் கூட நிறைய கலப்பு திருமணங்கள் இருக்குது. எல்லாம் கலந்து தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ குறிப்பிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, இதை அந்த மாகோகு இனமாக இன்னைக்கு இருக்கிற பூகோள அமைப்பை சொல்லிவிடவே முடியாது. ரெண்டாவது, நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருகிற அந்த மாகோகை குறித்து வசனம் சொல்லுகிற ஒரு தெளிவான விளக்கத்தை பாருங்க. 8ஆம் வசனத்தை வாசிங்க. பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாக்கோகையும். இங்க வடபுறத்தில் உள்ள யாப்பேத்தின் வம்சமாகிய கோகு மாக்கோகு இல்ல, பூமியினுடைய 4 திசை. அப்ப இந்த மாகோகு குறித்து என்ன சொல்றதுன்னா, தேவனுக்கு எதிராக இருக்கிற பூமியினுடைய 4 திசைகளிலும் இருக்கிற ஒரு ஜன கூட்டத்தை இந்த மாக்கோகு என்கிற விஷயம் விளக்குது. அப்ப இந்த மாக்கோவை கொண்டு போய் எங்க சேர்க்கக்கூடாது, யாப்பேத்தினுடைய புத்திரருக்கோ அல்லது எசேக்கியேல் புத்தகத்தில் வர்ற 38ஆம் அதிகாரத்தில் வர்ற கோகுக்கோ என்ன செய்யக்கூடாது, கனெக்ஷன் பண்ணக்கூடாது. ரஷ்யாவை சேர்க்கக்கூடாது, லெபனானை சேர்க்கக்கூடாது, சீரியாவை என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது, துருக்கியை சேர்க்கக்கூடாது. இது 4 திசைகளிலும் இருந்து தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்றைய நாட்களில் வாழ்கிற ஒரு ஜனக்கூட்டத்தை பிசாசு என்ன செய்வான், சேர்த்து கிறிஸ்துவுக்கு விரோதமாக, பரிசுத்த நகரத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வருவான். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ரொம்ப எல்லாம் போட்டு பிரயாசப்படலை, வானத்திலிருந்து அக்கினி இறக்கி டொப்புன்னு அடிச்சு விட்டார். அங்கே அப்படிதான் வாசிப்போம். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி என்ன செஞ்சிச்சு, அவர்களெல்லாம் பட்சித்து போட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனுடைய நியாய தீர்ப்பு இப்படி தான் கடைசியாக என்ன செய்ய போகுது, முடிய போகிறது. ஸோ இவைகள் வர காத்திருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், அந்த வசனத்தை மட்டும் நம்ம வாசிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த வசனத்தை பேதுரு சொல்லுகிற ஒரு வசனம்.
2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆக இவைகளெல்லாம் வர காத்திருக்கிற நாம கரை இல்லாதவர்களாக, பிழை இல்லாதவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவனை சந்திக்க நாம் என்ன செய்வோம்? ஜாக்கிரதையாய் ஆயத்தப்படுவோம். மீதமுள்ள காரியங்கள் நம்ம அடுத்த வாரத்தில் என்ன செய்வோம்? சிந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ. நம்ம ஜெபிக்கலாம்.